பாண்டிச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு தெரியுது. எப்படி இந்த சம்பவம் நடந்தது? முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி குழந்தை காணோம் அப்படின்னு ஒரு முதல்ல மிஸ்ஸிங் கேஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த காவல் நிலைய ஆய்வாளர் செல்வம் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஒரு சில சிசிடிவி கேமரா பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே விளையாடிட்டு இருக்கு, அங்கே தான் இருக்கு. அந்த பகுதிக்கு அப்பாற்பட்ட கேமராவை பார்க்கும்போது அந்த குழந்தை வெளியே போகலைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த குழந்தை இங்கே தான் இருக்கும், இங்கே தான் எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பையன் சொல்றான், சார் இந்த பக்கம் தான் சார் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த பக்கம் போயிருக்கோம் சார்ன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அவன் அந்த 3ஆம் தேதி முழுக்க உதவி பண்ற மாதிரி நடிக்கிறான். அவனையும் நம்பி கூட வச்சுக்கிட்டு அவன் பேச்சை கேட்ட ஸ்பெஷல் டீம் மொத்தம் 5 பேரை கைது பண்றாங்க. எப்படி 5 பேருக்கு கூப்பிட்டு மிரட்டி அடிச்ச உடனே அவன் போதை தெளியறதுக்கும் இதை சொல்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அவன் சொல்லிடுறான், நான் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு விவேகானந்தர் வீட்டு மாடியில் கூட்டிட்டு போனேன், கூப்பிட்டேன் வந்துருச்சு. மேல உடனே விவேகானந்தர் வீட்டு மாடியில வச்சு அம்பேத்கர் நகர்ல இருக்க ஒரு கால்வாய், பெரிய கால்வாய் சாக்கடை தான் அது. இந்த வீடு வீடா செக் பண்ணும்போது அடுத்து இந்த வீட்டுக்கு வரப்போறாங்க தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விவேகானந்தனோட வேஷ்டி எடுத்து அந்த குழந்தைய சுத்தி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைய ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அது கையை போட்டு கட்டி அந்த துணை ஆளுநர் ஏதோ மேடை பேச்சு மாதிரி போயிட்டு ஒரு வாரத்தில் நான் சிறப்பு நீதிமன்றத்தை கூப்பிடுறேன், தீர்ப்பு வழங்குறேன்லாம் சொல்ல முடியாது. ஆளுநர் ஒரு பெண், அவங்க கண்டிப்பா நான் இந்த மனித உரிமையெல்லாம் பார்த்து கவலைப்பட போறதில்ல, ஒரு வாரத்தில் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தர போறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்கன்றத நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பகுதியில். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் நேயர்களே. பாண்டிச்சேரியில் சிறுமி படுகொலை எப்படி நடந்தது, இதன் பின்னணி என்ன, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா, இதை பற்றி பேசுவதற்காக சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். பாண்டிச்சேரியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டார், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு தெரியுது. எப்படி இந்த சம்பவம் நடந்தது சார்? அதாவது ஈசிஆர் வழியாக சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணுன்னா முத்தையால்பேட்டையை கடந்து தான் போயாகணும். அந்த முத்தையால்பேட்டையில் சோலை நகர் பாடசாலை வீதி அப்படின்ற இடத்துல வசிக்கிறவர் தான் நாராயணன், ஒரு ஆட்டோ டிரைவர். அவரோட மனைவி மைதிலின்னு சொல்லிட்டு அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அதில் இந்த 2வது பெண் குழந்தை பேர் 9 வயதாவது ஆரத்தின்ற பேர். இந்த பெண் அப்பகுதியில் இருக்க அரசு பள்ளியிலே அவரோட 2 பசங்களும் படிக்கிறாங்க. இந்த பெண் 5ஆம் வகுப்பு படிக்குது சார். ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு அவங்க வீட்டு ஸ்ட்ரீட்லேயே விளையாடுறது தான் அதோட வேலை. விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, இதுதான் அதோட வேலை. இந்த 2ஆம் தேதி சனிக்கிழமை, கடந்த 2ஆம் தேதி சனிக்கிழமை ரெகுலராக விளையாடுற மாதிரி அப்படியே மதியானம் வரைக்கும் விளையாடிட்டு இருக்கு. சரி சாப்பிட வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. 2 மணி ஆகுது, அந்த குழந்தைய காணோம், வரல. இப்படியே இருந்தோன்னா அவங்க தாயார் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய காணோம் என்ன அப்படின்னா அவர் உடனே வராரு. பக்கத்தில் இருக்கவங்க எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு உடனே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி குழந்தை காணோம் அப்படின்னு ஒரு முதல்ல மிஸ்ஸிங் கேஸ் தான் கொடுக்குறாங்க முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில். அந்த புகாரை வாங்கிக்கிட்டு அந்த காவல் நிலைய ஆய்வாளர் தனசெல்வம்ன்றவர் கூப்பிட்டு இவங்களை விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது என்னென்னா, அப்பா கூட இருக்கவங்களாம் நிறைய பேர் போயிருக்காங்கல்ல சார், இங்கே தான் சார் விளையாடிட்டு இருப்பாங்க, எங்கள் ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் பக்கத்துலேயே நான் நிறைய பசங்க உட்காந்து கஞ்சாலாம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி குழந்தை எப்போவுமே தாமதமாக வர்றதில்ல, எதுவுமே இல்லை, வீட்டு கண்ணெதிரில் விளையாடிக்கிட்டு இருக்கு குழந்தை. இதுதான் கிட்டத்தட்ட முதல் முறை அவங்க தாமதமாக வந்தது, இது வராமே போனது. ஆமாம். உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டு சரி நான் உடனே விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்கிறாங்க. ஒரு சில காவல் நிலையத்தில் காவல்துறை சார்பில் வச்சுருக்க ஒரு சில சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யலை. ஒரு சில சிசிடிவி கேமரா பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே விளையாடிட்டு இருக்கு, அங்கே தான் இருக்குது. அந்த பகுதிக்கு அப்பாற்பட்ட கேமராவை பார்க்கும்போது அந்த குழந்தை வெளியே போகலைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார். அப்போ அந்த குழந்தை இங்கே தான் இருக்கும், இங்கே தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த 2ஆம் தேதி இன்னொரு சிசிடிவிலனா அந்த ஏரியா விட்டு போகலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. வெளியே போகலை. அந்த ஏரியா, அந்த பகுதியோட தலைவாசலுக்கு 2 வழி தான் இருக்குது, அதுலேருந்து வெளியே போக முடியாது, போகலை அப்படின்றத தீர்க்கமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ உள்ளதான் இருக்குது, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே தான் எங்கேயா இருக்கும் வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே இருக்கும்போது அன்னைக்கு 2ஆம் தேதி இரவே அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. குழந்தைய இது பண்ணணும்னா பகுதியில் இருக்கவங்க எல்லாரும் சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. உடனே காவல்துறையில் அந்த காவல் ஆய்வாளர் உடனடியாக நான் தனிப்படை அமைச்சு இதை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 தனிப்படை அமைக்கிறாங்க. 5 தனிப்படை இருக்கும்போது அப்பகுதி மக்கள் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சார் இந்த பாண்டிச்சேரிக்கு கஞ்சாவோட சப்ளை நடக்கிற ஹெட் குவார்ட்டரே இந்த முத்தையால்பேட்டை தான். பாண்டிச்சேரியில் மது விற்பனை தான் காலந்தொற்று இருந்துக்கிட்டு வருது. எல்லா மாநிலத்திலும் பாண்டிச்சேரிக்கு போவாங்க. இந்த அரசு இப்போ கடந்த ஒரு ஆண்டில் 100 கடைகள்
அதிகமாக ஆயிருக்கு பாண்டிச்சேரியில். இருந்தாலும் மது வந்து அங்கே இருக்கவங்கள அப்படியே தான் இருக்கிறாங்க. மதுவில் அங்கே இருக்கவங்களுக்கு குடிகார வளர்ச்சியெலாம் எதுவும் இல்லை. ஆனால் புதிதாக கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் பாண்டிச்சேரிக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிற கஞ்சா ஸ்டாம்ப், இந்த ஸ்டாம்ப் தான் இப்போ ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இது மொத்தமாக ஸ்டாக்கு, இது வந்து அங்கேருந்து தான் பிரிகிற இடம், முத்தையால்பேட்டையில் தான் பிரிகிற இடமா இருக்குது. அது பாண்டிச்சேரிக்கே முத்தையால்பேட்டையில் எங்கேருந்து வருது? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நூல் பிடிச்சா எங்கெங்கே இருந்தோ ஒரிசா, அதாவது ஒரு டீம். இப்போ நம்மளுக்கு வந்து தகவல் என்னென்னா, இந்த குழந்தை மிஸ் ஆகிருக்கா முதல் நாள் வந்து ஒரு கும்பல் இங்கேருந்து அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்கு. ஒரிசா போயிருக்கு. ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து வரும்போது எடுத்து இந்த ஸ்டாம்புன்றது அதை எடுத்துகிட்டு வந்து, ஸ்டாம்புங்கிறது அதே மாதிரி தான். ஸ்டாம்புன்றது நம்ம புஸ்தகம் மாதிரியே ஆர்டர் பண்ணுறது. அது ஃபாரினில் கிடைக்கும். நீங்கள் ஒரு புஸ்தகத்தை ஆர்டர் பண்ணிங்கன்னா புஸ்தகத்துக்குள்ளேயே வச்சு வந்துடும். நீங்கள் அது என்ன சென்சார் பண்ணாலும் அது ஒரு பேப்பர் புக்கு தான் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அது எப்படி வரும்? பிபியில் இதில் போஸ்டலில் வரும், உங்களுக்கு பிபியில் வரும். அப்போது போஸ்டல் வந்து ராலையோ ஏதோ ஒன்று போஸ்டலில் செக் பண்ண மாட்டாங்களா சார்? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு புக்கு ஆர்டர் பண்ணிங்க, புக்கு வரும். அந்த புக்கிலேருந்து ஒரு பக்கத்தை பிரித்து இப்படி வச்ச உடனே 2 கிலோ கஞ்சாவும் ஒன்று தான், ஒரே ஒரு ஸ்டாம்பு ஒன்று தான். இது உதாரணம் தான். இப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணும், நம்மளை ஆட்டோமேட்டிக் மைண்டை வந்து நம்மளை சிந்திக்க விடாது. அந்த இதுதான் அதோடைய இந்த விஷயத்துக்கு காரணமே இந்த போதை தான் இருந்திருக்கு. எப்படி என்ன நடந்தது? அதாவது 2 மணி இவங்க வந்து 2ஆம் தேதி நைட்டு சாலை மறியல் ஈடுபடுறாங்க. உடனே தனிப்படை அமைச்சு சிசிடிவி கண்டுபிடிச்சி எங்கேயும் போலன்னு கண்டுபிடிச்சிட்டு மறுநாள் ஒவ்வொரு வீடாக வெளியே எங்கன்னா போயிருந்தா தானே வெளியே தேடலாம். அப்போ 5 ஸ்பெஷல் டீமாக தனிப்படை போட்டு வீடு வீடாக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடாக தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒவ்வொரு மக்களாக வந்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல கஞ்சா குடிச்சிட்டு இருக்க பசங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பசங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கருணாஸ்னு ஒரு பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான், 19 வயது பையன். அந்த பையன் சொல்கிறான், சார் இந்த பக்கம் தான் சார் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த பக்கம் போயிருக்கோம் சார்ன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அவன் அந்த 3ஆம் தேதி முழுக்க உதவி பண்ணுற மாதிரி நடிக்கிறான். அவனையும் நம்பி கூட வச்சுக்கிட்டு அவன் பேச்சை கேட்டு ஸ்பெஷல் டீமு, அந்த வீடு யார் வீட்டா, அந்த வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்க, 2 பசங்களா, இந்த வீட்டில் 3 பசங்களா, இந்த வீட்டில் யார், இவர் யாங்க வேலை செய்கிறான்னு ஒவ்வொரு இடமா அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவன் தான் அக்யூஸ்டுன்றது பின்னால் தான் அவங்களுக்கு தெரியுது. அது எப்படி தெரிஞ்சது? அதாவது யார் அக்யூஸ்டோ அவனே நம்பி முழுக்க அதுதான் காவல்துறை அங்கே பண்ண வேலை. என்னன்னா எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து மிஸ் ஆயிடுச்சு. காரைக்காலில் அது நல்லபடியாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. அப்போ காவல்துறை அதே மாதிரி இந்த குழந்தையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 3ஆம் தேதி முழுவதும் கண்டே பிடிக்கல. 4ஆம் தேதி என்ன பண்ணு, சிறு அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த பக்கம் போலீஸ் வந்து ஒவ்வொரு வீடாக தேடிட்டு வருது. கடற்கரையில் ஆரம்பித்தது அப்படியே முத்தையால்பேட்டை சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் முழுக்க பெரிய ஆர்ப்பாட்டம் ஆயிடுச்சு. பெரிய லெவலில் 4ஆம் தேதி காலையிலேருந்து வந்தபோது 3ஆம் தேதி இரவுல இருந்து இந்த பையனோட பேச்சில் வந்து மாற்றங்கள் தெரியுது. இந்த கருணாஸோட பேச்சில் மாற்றங்கள் தெரியுது. என்ன மாற்றம் தெரிஞ்சதுன்னா, எல்லாரையும் போலீஸை நல்லா சுத்த வச்சிருக்கு. இந்த பையன் சார், அந்த பையன் சார், இவன் தான் சார் வந்தான், அவன் தான் சார் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பேரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிட்டு இவன் மேலே சந்தேகம் வருது. எப்படி 5 பேர்? இந்த இடத்துல இந்த பொண்ணு இந்த ஓடின டைமில் இந்த பசங்க தான் இந்த உட்காந்து கஞ்சா பிடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்றத அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க வந்து கஞ்சா அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கஞ்சா கூட இந்த போதையும் ஸ்டாம்பு போதையும் சாப்பிட்ருக்கனால இது 5 நாள் ஆகுமோ 6 நாள் ஆகுமோ 7 நாள் ஆகுமோ அவன் தெளிஞ்சு அவன் நார்மல் மோடுக்கு வர்றதுக்கு. அப்போது அவனை எவ்வளோ அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது. இந்த போதை என்ன பண்ணுன்னா, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கானா அவன் மைண்டு ஆப்போசிட்டில் வராங்க, அவங்க செயினாரு அப்படின்னா செயின் எடுத்துருவாங்க, அவன் செல்ஃபோனை எடு அப்படின்னா செல்ஃபோனை எடுத்துருவாங்க. ஒரு பொண்ணுக்கு எதனா பண்ணணும்னா அப்படியே ரோட்டில், ஏன்னா அவன் மைண்டு ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது டியூன் அப் பண்ணிட்டு தான். அப்போது இவங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு விசாரிக்கும் போது அவங்க கிட்ட சரியான தகவல் இல்லை. இவனுங்க எல்லாமே கஞ்சா குடிக்காவே இருக்கானுங்களே இப்படின்றது மாதிரி தான் பாலிசி போயிட்டே இருக்குது. அப்போது இதுக்கு நடுவில் ஒவ்வொரு வீடாக தேடிட்டு வரும்போது விவேகானந்தன் ஒரு கேரக்டர், இந்த வீட்டில் யார் இருக்கா, இந்த வீட்டில் யாரா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டில் ஒரே ஒரு ஆள் இருக்கார் வயசானவர், அவருக்கு எத்தனை வயசுனா 57 வயசு. விவேகானந்தன் அவர் கூட யார் இருக்கா, அவர் மட்டும் தனியாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நீ இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பையனோட சிம்டம்ஸை பேச்சுவார்த்தையை திணறான். அப்போ கூப்பிட்டே ஒழுங்காக சொல்லு, உனக்கு எதனா சம்மந்தம் இருக்கா, உன் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு உண்டான இதுலேயே வந்து போலீஸ் அவனை விசாரிக்குது. விசாரித்த உடனே கூப்பிட்டு மிரட்டி அடித்த உடனே அவன் போதை தெளியறதுக்கும் இதை சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவன் சொல்லிடுறான், நான் தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு மேலே போனேன், மேலே இங்கே விவேகானந்தர் வீட்டு மாடிக்கு கூப்பிட்டு போனேன், கூப்பிட்டேன் வந்துருச்சு. மேலே உடனே விவேகானந்தர் வீட்டு மாடியில் வச்சு நான் வந்து அதுக்கிட்ட பாலியல் ஈடுபட்டதை பார்த்த உடனே என்னோட நண்பர்கள்லாம் வந்தாங்க. இதை வந்து விவேகானந்தன் பார்த்துட்டார். விவேகானந்தன் பார்த்த உடனே விவேகானந்தனை கூப்பிட்டோடனே அவருக்கு சரியா நீயும் பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிச்சு வழியில்,
கத்தாதன்னு சொல்லிட்டு நாங்கள் அடித்தோம். அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது விவேகானந்தன் போயிட்டு வரும்போது விவேகானந்தன் அடிச்சிட்டாரு. விவேகானந்தன் அடித்த உடனே அந்த குழந்தை செத்து போச்சு. செத்த உடனே அப்படியே நாங்கள் மாடியிலேருந்து கொண்டு வந்து விவேகானந்தன் வீட்டுக்குள்ளே தான் வச்சுட்டோம். அப்பத்துலேருந்து வீட்டுக்குள்ளே வச்ச உடனே இப்போ ஒவ்வொரு வீடாக செக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து என்ன கேட்டால் 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்குது, பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதாவது இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு. அம்பேத்கர் நகரில் இருக்க ஒரு கால்வாய், பெரிய கால்வாய், சாக்கடை தான் அது. ஒரு 6 அடி உயரம் உள்ள சாக்கடை, 2 பக்கம் செவரு, நடுவில் தண்ணி போது ஓப்பனாக இருக்குது. அப்போ இங்கேருந்து அப்படி தாண்டறதுக்கு நடுவில் வந்து ஒரு 2 அடி கல் தான் போட்டிருக்காங்க. அப்போ இந்த லைனாக கால்வாய்க்குள்ள கழிவுநீர் ஓடிட்டு இருக்கும்போது இந்த கழிவுநீரில் இந்த பக்கம் மூட்டை இருந்தாலும் இந்த பக்கம் மூட்டை இருந்தாலும் ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லார் பார்வையும் இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே நடந்து போகிறது தெரியும் போது அந்த கீழே காவல் ஓடுறது தெரியும். அப்போ காலையில் 11 மணிக்கு அதை கடந்தவங்களுக்கு வரைக்கும் அங்கே மூட்டையை காணும். இந்த வீடு வீடாக செக் பண்ணும்போது அடுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விவேகானந்தனோட வேஷ்டி எடுத்து அந்த குழந்தைய சுற்றி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அது கையை போட்டு கட்டி அதோட தந்தை சொல்லி தான் தெரியுது. அவர் தந்தை தான் பார்த்துருக்காரு குழந்தைய, அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள குழந்தைய தந்தை தான் பார்த்துருக்காரு. அவர் தந்தை என்ன சொன்னார், என் குழந்தையோட 2 கையில் எலும்பே மட்டும்தான் இருக்குது, சதையே காணும். ஏன்டா அவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி அதை போட்டு இறுக்கி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஒரு ஆடியோ வந்து நேற்று பாண்டிச்சேரி முழுவதும் அவர் பேசின ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு. அவர் யாருக்கோ ஒருத்தர்கிட்ட கன்வே பண்ணுறார் விஷயத்தை, இந்த மாதிரி கஞ்சா குடிக்கிங்கள் நம்ம பொண்ணை ஒருத்தனாக போட்டு இது பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு அவர் தந்தை பேசின டோன் வந்து ஆடியோ வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நேராக வீடியோ மூலியமாக பார்க்கும்போது ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி காலையும் விழுறாரு. சார் இவங்களை விட்டுருங்க சார், எஃப்ஐஆர் போடாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார்ன்றாரு. அப்போ இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இவன் வந்து சார் அந்த காவலை போட்டான் சார்ன்றான். அவனே சொல்கிறான் காவலை போட்டோன்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ போலீஸை கண்டுபிடிக்கல, அவனே கூட வச்சு சுற்றுறாங்க. இதில் போலீஸோட ஃபெயிலியரும் இருக்குது. அதுக்கப்புறம் அவனே சொன்னதுக்கப்புறம் அந்த காவாக்கு போகிறாங்க. அப்போ பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க காலையில் இந்த பக்கம் நாங்கள் போகிறோம், அப்போ அந்த மூட்டையை காணும், இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் மூட்டையை இவங்க தான் போட்டிருக்காங்கன்னு உடனே 5+2 5 பேர் இல்லை 2 பேர், இவங்க 2 பேர், விவேகானந்தன் 57 வயது விவேகானந்தன், 19 வயது கருணாஸ், இவங்க 2 பேரும் தான் அந்த பாடி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் குற்றம் செய்திருக்காங்கன்ட்டு பாடி பிரத பரிசோதனைக்கு போகும்போது இந்திரா காந்தி மருத்துவமனைக்கு அங்கே போகும்போது அங்கே வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டதுன்னா இவங்க மேலே போக்சோ ஆக்டில் பதிவு செய்த உடனே அந்த 5 பேரை ஏன் காட்டல அப்படின்னா, இந்த 57 வயசில் இருக்க இந்த நபர் வந்து ஒரு 9 வயது குழந்தைய இப்படி பண்ணியிருக்காருன்னா இந்த 57 வயசு ஒரு சும்மாவாக இருந்திருப்பார். ஒன்று கூட இருந்த 5 பேர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி என்ன கொலை பண்ணியிருக்காங்க, இல்லை கொலை பண்ணிட்டு எதனா குழந்தைய மூடி வச்சிட்டாங்களா, இல்லை வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இது போன்ற விசாரணைகளை இன்னும் முழுமை பெறாதனாலையும் அவங்க கிட்ட இருந்து கன்செஷன் ஸ்டேட்மெண்ட் முழுசாக வாங்க முடியாத நிலையில் இவங்க 2 பேரை இவங்க தான் முக்கிய குற்றவாளியும் அனலைஸ் காவல்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் முழுமையாக வந்து இன்னும் வந்து நேற்று பத்திரிகை செய்தி வாயிலாக பாண்டிச்சேரி IPS ஆஃபீஸர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த 5 பேர் நிலை என்னன்னு தெரியல. இதுக்கு நடுவில் அப்பகுதி முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளர் வந்து அந்த அவங்க 2 பேர் மட்டும் தான் வெளியே சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சந்தேகத்தில் வச்சிருக்காங்க. முழுமையாக அவங்க கிட்ட விசாரணை முடிஞ்சு அவங்க குற்றவாளியா இல்லை குற்றம் இல்லை நிரபராதிகளான்றதை காவல்துறை தான் தெரிவிக்கும். ஆனால் இவங்க 2 பேரையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இவங்க தான் அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. மீதி 5 பேர் வந்து அந்த போதையிலேருந்து அவங்க வெளியே வரலன்னு ஒரு சிலர் தகவல் நம்மளுக்கு வந்தாலும் இந்த விஷயம் வந்து பாடி 4ஆம் தேதி மாலை உடல் கிடைத்த உடனே மூடி மறைக்க தான் இந்த விஷயத்தை வந்து அப்பகுதி காவல்துறை இதை மூடி முடிச்சிடலான்னு பார்த்து. என்ன ரீசன், அதுக்கு என்ன காவல்துறை இது மூடி மறைக்கணும்? ஏன்னா அது 2 காவல் ஊழியர்கள் காவல் அதிகாரிகளோட மாற்றப்பட்டிருக்காங்க, என்ன காரணம்? இல்லை மாற்றப்பட்டிருக்காங்கன்னா சும்மா அவங்க மாற்றப்படல, அவங்க ஏதோ தப்பு பண்ணதுனால தான் மாற்றப்பட்டிருக்காங்க. அப்போ மாற்றப்படுறாங்கன்னா சுணக்கமா இருந்தார்களா, இல்லை சுணக்கமா இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையோட குடும்பத்தாரும் அந்த காவல்துறையும் இந்த குற்றவாளிகளும் இவங்க எல்லாமே ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. அப்போ யாரோ ஒருத்தர் இதை வந்து வேண்டாம், அரசியல் இதில் எலெக்ஷன் வருது, இதனால் பேர் இதாகிடும் அப்படி இப்படின்னு என்னவோ பார்த்தோம். முதல்வரோட நாலேஜுக்கு இது வந்து அன்றைக்கி சாயந்தரமே போயிடுச்சு. 4ஆம் தேதியே போன உடனே செக்யூர் பண்ணுங்கன்ட்டார், உடனே ரிமாண்ட் பண்ணிட்டு குழந்தை அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் அப்போவே அறிவிச்சிட்டார். 4ஆம் தேதி இரவு துணைநிலை ஆளுநர் உடனே அங்கே போயிட்டாங்க. துணைநிலை ஆளுநர் வந்து ஏதோ மேடை பேச்சு மாதிரி போயிட்டு ஒரு வாரத்தில் நான் வந்து சிறப்பு நீதிமன்றத்தை கூப்பிட்றேன், தீர்ப்பு வழங்குறேன்லாம் சொல்ல முடியாது, மேடை பேச்சு மாதிரி சொல்ல முடியாது. அவங்க லீகல் ஒப்பீனியன் லீகலாக கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. மக்கள்கிட்ட பல பேர்கிட்ட சந்தேகங்கள் இதெல்லாம் நடக்குமான்னு சந்தேகம் இருந்தாலும் ஆளுநர் ஒரு பெண், அவங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த மனித உரிமையெல்லாம் பார்த்து கவலைப்பட போகிறதில்ல, ஒரு வாரத்தில் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தர போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு மாதத்துலாவது ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்கன்றத நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பகுதி காவல்துறை ஊழியர்கள் பற்றி, இந்த காவல் அதிகாரிகள் பற்றி. இந்த காவல் அதிகாரி வந்து என்ன பண்ணியிருக்காரு,
ரொம்ப மெத்தனமாக வந்து பதில் சொல்லிட்டு ஒரு குற்றவாளியில் அந்த 5 பேர் சொல்லியிருக்கோம்ல, அந்த அந்த 5 பேரில் ஒரு சிலருக்கு அவர் சாதகமாக செயல்பட்டிருக்கார். எப்படி அது? அவங்க குடும்பத்தினர் சார்பு, சமூகம் சார்ந்து இவங்கெல்லாம் இருக்காது, இவங்கெல்லாம் இருக்காது, இவங்க பேர் தான், அதில் முக்கியமான 2-3 பேரை தப்பிக்க வைக்கலான்லாம் முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் இவங்கக்கிட்ட பேசியிருக்காரு. சார் நீங்கள் விடுங்க சார், அது பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், பெரிய லெவலில் கொண்டு போவாங்க சார், அவங்க பண்ணிட்டாங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கே உண்டான லாங்குவேஜில் அவர் பேசியிருக்காரு. ஆனால் அதையும் மீறி ஒரு கூட்டம் நிற்கிது, ஒரு 100 பேர் நிற்கிறாங்க, 1000 10,000 பேர் திரண்டாங்கன்னா பாண்டிச்சேரியில் அங்கே வந்து நின்னவங்க 5000 பேர், மீதி 5000 பேர் போனவங்க வந்தவங்க இந்த விஷயத்தை கேட்டு அந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நாராயணனோட உறவினர் கிடையாது அந்த 10,000 பேரும். போனவங்க வந்தவங்கலாம் 9 வயசு குழந்தைன்னு பார்த்தோன்னே நம்ம வீட்டு குழந்தைய நினச்சி தான் எல்லாரும் வந்து களத்தில் நின்றுட்டாங்க. காரில் போகிறாங்க, என்ன இங்கே கூட்டம்ன்றாங்க, இல்லை இந்த மாதிரி குழந்தை இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஆர்த்தின்னு ஒரு குழந்தை இப்படி ஆயிடுச்சு, உடனே காரை பார்க் பண்ணிட்டு அவங்க ஆர்ப்பாட்டத்தில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய, அதாவது பாண்டிச்சேரியில் நடந்த விஷயம் தமிழகம் கடந்து இன்னைக்கு இந்திய அளவில் இன்னைக்கு வந்து இது வந்து பேசப்பட்டிருக்கு. வர 8ஆம் தேதி வந்து நாளை வந்து மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தில் இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, பாண்டிச்சேரியில் இருக்க குழந்தைகள் நல ஆணையம் வந்து துரு பிடிச்சி செயல்படாமல் மூடி கிடக்குது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் வந்து வர புகார்களை அங்கேயே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி மேலிடத்துக்கு நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ கொண்டு போகாதனால அங்கே இருக்கவங்களை பற்றி உண்மை நிலவரம் வெளியே தெரிஞ்சு செய்திகள் வெளியாகணுன்னே அவங்களெல்லாம் தூக்கிட்டாங்க. தூக்கின உடனே அதுக்கு புதிய நிர்வாகிகள் போடவே இல்லை. இப்போ இந்த குழந்தைனால அதுக்கு ஒரு புதிய நிர்வாகிகள் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, போடணும். ரெண்டாவது தேசிய மகளிர் ஆணையம் அப்படி இப்படி நாங்கள் இவங்க குஷ்பு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இந்தியா அளவில் ஒரு பெண்ணு கூட பாதிக்கக்கூடாது அப்படின்னாங்க. இந்த ஆர்த்தியும் பெண்ணு தான், 9 வயசு குழந்தை, அதுவும் பெண் தான், 9 வயசு குழந்தை. இத்தனை நாள் ஆச்சு, யாரும் அதுக்கு ஒரு பெருசாக அவங்க லெவல்லேருந்து யாரும் பேசவே இல்லை. ஆனால் எல்லா தமிழகத்தில் இருந்தும், தமிழக முதல்வர் தரப்புல இருந்தும், அத்தனை பேர் தரப்புல இருந்தும் இது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது மாதிரியும் நம்ம வீட்டில் நடந்த மாதிரி தான் எல்லாருமே இதை வந்து பார்க்குறாங்க. இன்று காலை கூட அந்த குழந்தையோட இறுதி ஊர்வலத்தில் பெருவாரியான மக்கள் அதில் கலந்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அடுத்து இது மாதிரி நடக்காமல் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி கொடூரமான விஷயம் நடக்காமன்னா இந்த மாதிரி கொடூரமான போதைகள் உள்ளே வராமல் இருக்கணும், சட்டம் ஒழுங்கு இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக தீர்ப்பை முடிச்சிருவாங்கன்னு அரசியல்வாதிகள் சொன்னாலும், கண்டிப்பாக 1 வாரம் 10 நாள் 1 மாதத்தில் தீர்ப்பை முடிச்சிருவாங்கனாலும் கண்டிப்பாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்ட்டு அடுத்து எலெக்ஷன் இருக்குல்ல. முக்கியமாக நீங்கள் போதையை பற்றி தான் சொன்னீங்க. அந்த பகுதியில் புழங்குகின்ற போதை அம்சங்கள் தான் இது போன்ற குற்றங்கள் நடப்பதற்கும், முக்கியமாக இந்த குற்றம் நடப்பதற்கும் பின்னணியாக அடிப்படையாக இருந்தது. ஆமாம் சார், நான் நேற்று நிறைய பேர்கிட்ட, நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்டே நிறைய பேர்கிட்ட பேசணும், காவல்துறை அதிகாரிகிட்டையும் பேசணும், நம்ம அதை சுற்றி இருக்க மக்கள்கிட்டையும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம கலந்து ஆலோசிக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட இதை சார்ந்த சமூக அமைப்பை சார்ந்தவங்களும் ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு வேணுமா ஜிபேல காசு அனுப்புங்க, வாங்கி உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். போதை மருந்து. ஏன்னா பாண்டிச்சேரி போய் இப்போ எல்லாரும் குடிக்க பாண்டிச்சேரி போவாங்க. இப்போ குடிக்க பாண்டிச்சேரி போல, இப்போ கஞ்சா வாங்குறதுக்கு, ஸ்டாம்ப் வாங்குறதுக்கு இளைஞர்கள் பாண்டிச்சேரி போறாங்க. பைக்ல போயிட்டு அங்க வாங்கி கொஞ்சம் கஞ்சா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கஞ்சா ஓட்டிட்டு வராங்க, வண்டியில எடுத்துட்டு வராங்க. வரும்போது இப்போ நீங்க பாட்டில் இருந்தா தானே செக் பண்ணுவாங்க, கஞ்சா இருந்தா எப்படி போலீஸ் செக் பண்ணுவாங்க? அது ஸ்மெல்லும் தெரியாது உங்களுக்கு. அதை ஓட்டிட்டு வரும்போது அதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்களுக்கு நேரா ரோடு தான் தெரியுதே தவிர குறுக்க யார் கிராஸ் பண்றாங்கன்னு தெரியல. வண்டியை ஸ்டாப் பண்ணணும்னா நேரா கொண்டு போய் பீச்சில் அப்படி மணல்ல இறக்கி விட்டுட்டு அப்படியே குதிச்சு, ரோட்ல குதிச்சா தானே அடிப்படும், அப்படியே மணல்ல ஏற்றி விட்டுட்டு அப்படியே இறங்கி அது தெளிஞ்ச உடனே அந்த வண்டி எடுத்துட்டு வராங்க. இது தொடர்ச்சி நடக்குது. அந்த முத்தையால்பேட்டையில கும்பலா உட்காந்து புகைக்கிற இடத்துல கூட சென்னையில இருந்து போற வண்டிங்க தான் நிறைய இருக்கு. அப்ப சென்னையில இருந்து அங்க போறாங்கன்னா எல்லாரும் இங்க சொல்றாங்க, நேத்து விவாதத்துல என்னங்க பாண்டிச்சேரியில சென்னையில குட்கா இது இருக்கு, கஞ்சா இருக்குன்றாங்களே, இங்க இருந்து அங்க போய் கஞ்சா குடிக்கிறாங்கன்னா அப்போ அங்கே கஞ்சா புழக்கத்தில் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ சென்னையில் நம்ம தினமும் செய்தித்தாள் படிச்சுட்டு வரோம். கடந்த 2 ஆண்டுகள் முன்னாடி வேளச்சேரியிலோ கிண்டியிலோ ஏதோ ஒரு ஸ்டேஷனில் தான் வந்து நம்ம அந்த ஸ்டாம்ப் வச்சுருந்தவங்களை பிடிச்சது. அதுவும் விநியோகிக்கல, வச்சுருந்தாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் நீங்கள் எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து ஸ்டாம்ப் வச்சுருக்கவங்கள பிடிக்கிறாங்களே, சென்னையில் எங்கே ஸ்டாம்ப் இருக்குது? அந்த மாதிரி சென்னையில் புழக்கத்தில் இல்லையே. அந்த மாதிரி போதைகள்லாம் அங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து அங்கே வருது, அதை வாங்கி அதை சர்க்கியூட் பண்ணுறாங்க. அதன் விளைவாக இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, அங்கே தொடர்ச்சியாக அந்த இடத்துல பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு அந்த முத்தையால்பேட்டையில் அச்சுறுத்தல் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு இருக்காங்க. முக்கியமாக இது தொடர்பான விசாரணை நீங்கள் சொல்கிறீங்க, தேர்தல் வர்றதுனால 1 மாதத்தில் விசாரணை பண்ணி தீர்ப்பு வரைக்கும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் சொல்றது இல்ல, துணைநிலை ஆளுநர் வந்து அவங்க வந்து ஒரு பெண்
அது இல்லாமல் ஒரு துணைநிலை ஆளுநர் அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன மனித உரிமையை பற்றிலாம் கவலைப்பட போகிறதே இல்லை, ஒரு வாரத்தில் இது சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு வாரத்தில் இதுக்கு உண்டான வேலையை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணால் கூட அட்லீஸ்ட் 2-3 வாரமோ ஒரு மாதத்துக்கு உண்டான உள்ள தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த தண்டனை கண்டிப்பாக அவங்க வாங்கி கொடுப்பாங்கன்ற நம்புகிறோம். காரணம் என்னென்னா அவங்களும் ஒரு பெண்ன்றனால நம்புகிறோம். முக்கியமாக இப்பொழுது 2 குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் 2 பேர் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த விசாரணையில் முடியணும். முதல்ல அவங்க கைது செய்யப்பட்டவர்கள் 2 குற்றவாளின்னு காவல்துறை சொல்லிடுச்சு. 5 பேர் தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சொல்றாங்க. 2 குற்றவாளியை டிக்ளேர் பண்ணி பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. இவங்க தான் குற்றவாளின்னு டிக்ளேர் ஆயிடுச்சு. அந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும். நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும். அதுக்கு நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும். காவல்துறை சொல்றதுன்னு மட்டும் இல்லை. ஆமா. இன்னும் மற்றவர்களும் குற்றத்தில் ஈடுபட்டிருப்பார்களா, அவர்களும் குற்றத்தில் பங்கிருப்பவர்கள் தானா அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வரணும்ல. ஆமா, அது அடுத்த போலீஸோட பாண்டிச்சேரி காவல்துறையோட அடுத்த செய்தியை பொறுத்து தான் வந்து இதுல இன்னும் மேற்கொண்டு யாருன்னா சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இல்லை இதோட முடியப்பட்டுருச்சா, இல்லை இவங்கெல்லாம் வெறும் நண்பர்கள் தானா, இல்லை இந்த பாலியல்ல இவங்க இந்த 5 பேரும் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்றத அவங்க தெளிவாக அவங்க போலீஸ் தரப்புல தான் நம்மளுக்கு விளக்கம் தரணுமே தவிர, போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து பாலியல் செய்யப்பட்டதுன்றது பிரேத பரிசோதனையில் சொல்லிட்டாங்கன்னாலும் உடலில் எங்கெங்கெல்லாம் காயம் இருக்குது, எந்தெந்த பாட்டெலாம் அடிபட்டிருக்கு அதெல்லாம் வந்து ஓப்பனாக வெளியே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் காவல்துறைக்கிட்ட அந்த 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 இதெல்லாம் வந்து காவல்துறைக்கிட்ட அந்த டீட்டெயில் இருக்கும். ஆனால் நிச்சயமாக குற்றவாளிகள் இந்த இந்த ஆர்த்தி இந்த குழந்தையோட தீர்ப்பு வந்து பல ஒரு எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நிச்சயமாக எடுத்துக்காட்டாக இருக்கும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இதில் ஒரு அரசியல் வெளிவரும், அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலாக இது பார்க்கப்படும் நினைக்கிறீங்களா? தீர்ப்பில் ஒரு அரசியல் இருக்குது. தீர்ப்பு வந்ததுன்னா, தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு அரசியல் இருக்குது. இப்போதைக்கு அது தீர்ப்பு வர்றது சீக்கிரம் வந்துடுது அப்படிங்கிறதுல சீக்கிரம் வந்துடுதுன்னா இந்த பிரச்சனையை முடிச்சிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு அப்படின்னாங்க. முடிஞ்சு போச்சு. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இவங்க அப்பொழுது இருந்த போதையில் செய்த காரியமா இல்லை திட்டமிட்டு செய்த காரியமா எல்லாமே வெளிவருமா? திட்டமிட்டு செய்த காரியமாக இதுவரை காவல்துறையிடம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அந்த பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு தேவைப்படுது, அந்த போதைக்கு ஒரு உடல் தேவைப்படுது, அந்த உடலை அவங்க பயன்படுத்தி கசக்கி தூக்கி போட்டாங்க. அது குற்றத்துக்கு பயந்துக்கிட்டு அந்த போதையிலையும் அதை மறைச்சி வச்சிருக்காங்க. 2 நாள் பொறுத்து அதை பேக் பண்ணி சாக்கடையில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த 57 வயது எங்கே இருக்குது, 19 வயது எங்கே இருக்குது, 9 வயது எங்கே இருக்குன்னும் போது அந்த 59க்கும் 57க்கும் 19க்கும் எப்படி மூளை ஒன்றா ஒரே மாதிரி சிந்தனை இருந்துச்சுன்னா இந்த மருந்து தான், இந்த போதை தான். இது எல்லாமே விவரங்கள் வெளிவரும், இன்னும் கூட பின்னணிகளாக வெளிவரும் நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக சார், நிச்சயமாக. அது சம்மந்தமாக வெளியே வந்தோன்னா நம்மளே அதை சம்மந்தமாக விரிவாக பேசுவோம் சார். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருதலுக்கு உரிமைக்காக திரு விமலேஸ்வரன் மிக்க நன்றி. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.